வரல, எங்க இருக்கிறாங்கன்னு போய் பார்த்துட்டு வாயேன். தோ போறேன். எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளூ சாரி. உங்களை சின்ன பொண்ணோட அப்பா ஒரு வேலையா கூட்டாரு. அப்படியா? தோ வரேன், இருங்க. உமா, இரு சின்ன பொண்ணு, போயிட மாட்டேன். அம்மாவை கூட்டி நிக்க வச்சுட்டு நான் போறேன். சீக்கிரமா வந்துருவேன், இரு. ஏமோ பயமா இருக்கா எங்களெல்லாம் பார்த்தா? பயம்னு இல்ல, இருந்தாலும் கூட இருக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். கவலைப்படாத, நான் இங்கே இருக்கேன். அந்த பொண்ணு உங்க அம்மாவை தானே கூப்பிட போயிருக்குது, அவங்களும் இங்கே இருப்பாங்க. ம். தேவி, சொல்லுங்கக்கா. குங்குமம் இங்க மண்டபத்தில் இல்லம்மா, சுத்தி இருக்கிற கடையில போய் தேடிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டேன். அவரும் கிடைக்கலன்ட்டாரு. அதனால சந்தனத்தை மட்டும் தடவு. அப்படியாக்க? சரி சரி. சகாய்க்கா கிட்ட கேட்டீங்களா? பணங்கினி ஏதாவது வைக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையாம்மா, கல்யாணத்துக்கு வச்சுக்கலாம். இப்போதைக்கு நீ வெறும் சந்தன குங்குமம் மட்டும் தடவி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போ. அப்படியாக்க? சரி. ஆதோ வரேன். ஏங்க ஏங்க ஏங்க. சொல்லுங்க. எங்க போறீங்க? நீங்க தானுங்க சொன்னீங்க அப்பா கூட்டாருன்னு. ஐயோ, எந்த அப்பாவும் கூப்பிடல. நான் தான் உங்களை சைடுல கூப்பிடுறதுக்காக அப்படி போய் சொன்னேன். ஏன்? ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? பெரிய தலைவலியே வந்துருச்சு. இங்க நின்று பேசுறது சரியில்லை. வாங்க வெளியில போய் அந்த விஷயத்த சொல்றேன். சரி வாங்க. எங்க போறாங்க ரெண்டு பேரும்? இவ்வளோ பதட்டமா? ஏதாவது நடந்துருச்சா? சொல்லுங்க, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கிறீங்க? அதை ஏன் கேக்குறீங்க? இந்த மூதேவிங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாலும் சும்மா இருக்க மாட்டாளுங்க போல. எந்த மூதேவி? என்ன ஆச்சு? ஐயோ, நேத்து அசிங்கப்படுத்தி கேவலப்பட்டு ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்களே, அந்த மூதேவி குரூப்பை தான் நான் பேசுறேன். ஏன் அவளுக்கு என்ன பண்ணாளுங்க இப்ப? அதையும் கேக்குறீங்க? ஒரு அடியால அனுப்பி விட்டு நைஸா சாப்பாட்டுல விஷங்களுக்கு அனுப்பி இருக்கிற அந்த மூதேவி. விஷமா? ஆமாங்க. கேட்ட உங்களுக்கே எப்படி இருக்குதே? நான் என் கண்ணால பார்த்தேன். எனக்கு எப்படி இருக்கும்? அந்த சாப்பாட்டை யாரும் சாப்பிட போறாங்க, வாங்க போய் தடுப்போம். அதெல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க, பயப்படாதீங்க. அவன் என் கண்ணு முன்னாடி விஷம் கலக்குறான், நான் ஒன்றும் பண்ணாம இருந்துருவேனா? அந்த கரண்டியாலே அவன் மண்டையில போட்டு அவன் ரத்தத்தை பார்த்து தான் வந்திருக்கேன். அவனை நான் ஒரு ரூம்ல பூட்டி தான் வச்சிருக்கேன். எதுக்கு ரூம்ல பூட்டிட்டு வந்தீங்க? அப்படியே அந்த விஷ பாட்டில வாங்கி அவன் வாயிலேயே ஊத்த வேண்டியதானே? அவன் வாயில நாம இருக்குங்க ஊத்தணும். அவனே கூலிக்கு மாரடிக்க வந்திருக்கான். விஷத்தை வாங்கி இவனை அனுப்பி விட்டாளுங்களே ரெண்டு மூதேவி, அவளுக்கு வாயில தாங்க ஊத்தணும். அதுவும் கரெக்ட் தான். பொம்பளைங்களா அவங்க? ச்சே, சாப்பாட்டுல விஷத்தை கலக்குற அளவுக்கு வந்துட்டாளுங்க. எனக்கு இப்ப என்ன டவுட்னா, அந்த பெரிய மூதேவி ஜெயில விட்டு வந்திருப்பாளோ? பேசாம அந்த போலீஸ்காரருக்கே போன் போட்டு கேட்டுடலாமா? இல்லைங்க, வேணாம். அப்படியே வெளியில வந்திருந்தா கூட அவர் நம்ம கிட்ட குற்ற உணர்ச்சியில பேசுவாரு. என்னதான் கஷ்டப்பட்டு நம்ம பிடிச்சு கொடுத்தாலும் இப்படி விட்டுட்டோமேனு. பாவங்க, இந்த மாதிரி கேவலமான ஆட்கள்லாம் இன்ஃபுளுன்ஸ்ல வந்து நிறைய போலீஸ்காரங்களோட பேர் தான் இதுல அடிபடுது. இவளுகளை என்னதான் பண்ணலாம்? அப்ப எனக்கு இப்ப என்ன பயம்னா, இவன் ஒருத்தன் தானா இல்ல இனி எத்தனை பேர் இந்த மண்டபத்துல இருக்கிறானுங்கன்னு வேற தெரியலையே. ஒருத்தன் அந்த வேலையை செய்யலனாலும் இன்னொருத்தன் செஞ்சு முடிச்சிருவான். அதான் எனக்கு இப்ப பயமா இருக்கு. அதான் எனக்கும் இப்ப பயமா இருக்கு. இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, இவங்கள யாரை நம்ம தேடி எப்படி கண்டுபிடிப்போம்? கூட்டத்துல அவங்க அடியாளுகள் எல்லாம் தேட முடியாதுங்க. இப்படி தனியா அவன் வேலையை செய்யறதுக்கு வருவானுங்களே, அப்ப அவனுங்களை கப்பு கப்புன்னு பிடிக்கணும். நாம இன்னும் வெல்கம் ட்ரிங்க் கொடுக்கல. அநேகமா அந்த ஜூஸ் பிளேட் கிட்டே அவனாவது நின்றுகிட்டு இப்ப என்னத்தை கலக்கலான்னு பாத்துட்டு இருப்பானுங்க. வாங்க, அவனை கையும் களமா பிடிச்சி கூட்டிட்டு போய் அதே ரூம்ல சாத்தி வைப்போம். சரி. இங்கனே ஏதாவது கரலா கட்ட கம்பு இருந்தா எடுத்துக்கங்க. அவன் மண்டையை உடைக்கணும் இன்னைக்கு. வாங்க சார், ஜூஸ்லாம் ரெடி தானப்பா? ரெடி தான் சார். சரிப்பா, அப்ப ஜூஸ் குடுக்கலாம் ஆரம்பிச்சிருங்க. கெஸ்ட் எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. சரி சார், கரெக்டா பாத்து கொடுங்க. பொண்ணு மாப்பிளைக்கும் கொடுத்துருங்க. சரி சார். ராஜு. சொல்லு விக்கி. குமுதம் இன்னும் வரவே இல்ல. ஜூஸ் எடுக்க போறேன்னு போனான். அவன் எங்க இருக்கிறான்னு பாத்துக்கிட்டு அப்படியே நீயும் 2 பிளேட் ஜூஸ் கையோட எடுத்துட்டு வந்துரு. சரி விக்கி, நான் போய் பாட்டு வரேன். விக்கி. சொல்லு சஞ்சய். அதான் குமுதனும் ராஜுவும் போயிட்டாங்கல்ல, வா நம்ம வேலையை ஆரம்பிப்போம். ஜூஸ் பாட்டில் இருந்தா பரவாயில்ல, மாத்திரை அதிலே போட்டு ஒன்னா கலந்து கப்ல ஒரேடியா ஊத்தி கொடுத்துடலாம். இது ஃபுல்லா பெப்சி கோலா சீல் பாட்டில். இதை திறந்து ஸ்ட்ரா போட்டு வச்சிருக்கோம். இதுல எப்படி போடுறது? ஒண்ணு அதுல மாத்திரையை போட்டு இருந்தோம்னா எல்லாருக்கும் டவுட் தான் வரும். மேடம் என்ன சொன்னாங்க? ஒருத்தர் 2 பேருக்காச்சும் உயிர் போகணும்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? வெறும் 1-2 கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில மட்டும் அந்த மாத்திரையை கலந்துருவோம். நமக்கே தெரியாத மாதிரி அந்த கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டிலா கலந்து வச்சிருவோம். அப்பதான் நமக்கும் தெரியாது எந்த பாட்டில மாத்திரை இருக்குதுன்னு. அவங்களும் எடுப்பாங்க, நம்ம மேலேயும் சந்தேகம் வராது. அப்படி சொல்றியா? சரி வா கலப்போம். சரி, மாத்திரை எடு. உன்கிட்ட தானே இருக்கு? ஆமா, என் பாக்கெட்ல தான் இருக்குது. இரு எடுக்கிறேன். சரி, முருகனை சாப்பாடு இடத்துக்கு அனுப்பி விட்டோமே, எங்க அவன்? அவன் எங்கன்னே தெரியல, ஒளிஞ்சு போயிட்டான் போல. ஏதோ ஒண்ணு, நாம 2 பேருமே விஷத்தை கலப்போம். அங்க அவன் சாப்பாட்டுல கலக்கட்டும், இங்க நம்ம ஜூஸ்ல கலப்போம். நமக்கு கொடுத்த பணத்துக்கு நம்ம வேலையை செஞ்சுட்டு போவோம். யாராவது ஒருத்தவங்க இது 2ல யாராவது ஒண்ணு கூட சாப்பிட்டுட்டு உயிர் போனா போதும். என்னது இது கையில? அது 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 வந்து பச்சை இலை மருந்து. எங்களுக்கு கொஞ்சம் தொண்டை கரகரன்னு இருக்குச்சா, அதான் அது மாத்திரை. அது தொண்டை கரகரப்புக்கு வாங்கிட்டு வந்தேன். பச்சை இலை. ஓ, பச்சை இலை மாத்திரையா? தொண்டை கரகரப்புக்கு? ஆமா.
அது 2 பேரும் உங்க வாயில போட்டுக்க வேண்டியதானே? உங்களுக்கு தானே தொண்டை கரகரப்பு. எதுக்கு அதை எடுத்துட்டு போய் ஜூஸ்ல கலக்கிற மாதிரி போனீங்க? அது ஜூஸ்ல நாங்க கலக்க போலையே. பாட்டில திறந்து அவன் ஜூஸ்ல போட போனான், நான் பார்த்தேன். என்ன பொய்யின்றியா? அது இது சின்ன பசங்களுக்கு எடுத்து வச்சிருக்கோம். ஜூஸ் ரொம்ப கூலிங்கா இருக்குல்ல. நான் கேட்டதுக்கு இது பதில் இல்லையே. இல்ல, அந்த பசங்க இவ்வளவு கூலிங்கா ஜூஸ் குடிச்சா சளி கிளி பிடிச்சிக்கும்ல, அதான் அந்த ஜூஸ்லயே நாங்க இந்த மாத்திரையை போட்டு கொடுத்துறோம். அது குடிச்சா தொண்டை கரகரப்பு இல்லாம பசங்களுக்கு சளி கிளி பிடிக்காம இருக்குன்றதுக்காக. இது எங்க கம்பெனி மேனேஜர் தான் சொல்லி விட்டாரு. நாங்க எல்லா கல்யாணத்துக்கும் இது பண்ணுவோம். என்ன பார்த்தா முட்டாள்னு எழுதியிருக்கா நெத்தியில. உங்களை அந்த எம்பி கேங் தானே அனுப்பி விட்டுச்சு. எந்த எம்பி கேங்குன்னு எங்களுக்கு யாரும் அவங்க தெரியாதே. நாங்க இங்க கேட்டரிங்ல வேலை செய்யறோம், எங்களுக்கு எந்த எம்பியும் தெரியாதுங்க. கையும் களமா மாட்டினதுக்கு அப்புறமும் எவ்வளவு தைரியமா போய் சொல்றீங்க. நல்ல தடமான ஆளுங்களை தான் அனுப்பி விட்டுருக்கா. உங்களை அந்த அவ பேரு வேற வாயில நுழைய மாட்டேங்குதே. சலிபியாவா? இல்ல இலக்கியா. அட முழு முதேவிக்கு பிறந்த முக்கா மூதேவி, இப்படி உளறிட்டியேடா பயத்துல. நீயே காட்டி கொடுத்துட்டியே. அண்ணே பரவாயில்ல, பாஸ் பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் வேலை செய்றீங்க. இவனுங்களை என்ன பண்ணலாங்க? பேசாம போலீஸ்க்கு ஃபோன் போட்டு புடிச்சு கொடுத்துடலாமா? அக்கா மன்னிச்சிருங்கக்கா, நாங்க தெரியாம இந்த பக்கம் வந்துட்டோம். போலீஸ்லாம் வேணாம்க்கா. எங்க ஓனருக்கு மட்டும் நாங்க இதெல்லாம் பண்ணது தெரிய வந்துச்சுன்னா விடவே மாட்டாருக்கா வேலையில. அட இளவெடுத்த பயலே, பயத்துல போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே வாக்குமூலம் எல்லாம் கொடுக்கறானே. சரி கெஞ்சாத, போலீஸ் எல்லாம் கூப்பிட மாட்டேன். அதுக்கு பதிலா நான் சொல்றது செய்யணும். சரிண்ணே, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறோண்ணே. ஏண்டா? சரி, 2 ஜூஸ் பாட்டில் எடுங்க. ஏனே? அந்த 2 ஜூஸ் பாட்டில் மட்டும் மாத்திரையை கலந்து நீங்க 2 பேரும் இப்ப என் கண்ணு முன்னாடி குடிக்கணும். எங்களை பயப்படுத்துறதுக்கு சாதா மயக்க மாத்திரையா இல்ல நிஜமாவே விஷத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறாளான்னு டெஸ்ட் பண்ணும். அதுக்காக நீங்க 2 பேரும் குடிக்கணும். அண்ணே இப்ப எடுத்து குடிக்கிறீங்களா இல்ல நான் போலீஸை கூப்பிடுவா? அண்ணே, நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதா மயக்க மாத்திரை எல்லாம் கிடையாது. உங்களை பயப்படுத்துறதுக்கும் அவங்க எங்களை அனுப்பல. இந்த பாட்டில்ல இருக்கிறது அசல் விஷம்னே. என்னடா சொல்றீங்க? ஆமாண்ணே. இந்த மாத்திரையை நாம அந்த ஜூஸ்ல கலந்து யாராவது அதை குடிச்சிட்டாங்கன்னா படக்குன்னு உசுறு தான் போகுனே. எவ்வளவுதான் சீக்கிரமா விஷம் குடிச்சவங்க ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு. என்னதான் டெஸ்ட் பண்ணி எடுத்தாலும் டாக்டர்களுக்கு என்ன விஷம் கொடுத்துருக்காங்கன்னு கண்டே பிடிக்க முடியாதுன்னு. ஆனா இந்த மருந்தை நாங்க வாங்கலண்ணே, அந்த அக்கா தான் கொடுத்து அனுப்புனாங்க. ஏதோ வெளிநாட்டு மருந்தான். கொலகார பாவிங்களா? நல்லது. ராஜபாண்டி அண்ணே, ராஜபாண்டி, இவனுங்க 2 பேரும் தான் அந்த கள்ள பையனுங்க. இவனுங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் ஒரு ரூம்ல அடைச்சு வைங்க. வாங்கடா. அண்ணா மன்னிச்சிருங்கண்ணே. போடா, மன்னிப்பு. பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய வேலைக்கு ஆள் அனுப்பி விட்டுருக்காளுங்க பாருங்க. ஆனா என் சர்வீஸ்லயே இவ்வளோ ஒரு கேடு கெட்ட கடைஞ்செடுத்த பொறுக்கி பொம்பளைங்களை நான் பார்த்ததே இல்லைங்க. என்ன வேலையில அவளெல்லாம் பெத்து விட்டுருப்பாங்கன்னு தெரியலையே. நாம மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா இந்நேரத்துக்கு ஜூஸ்ல கலந்துருப்பானுங்க. அவனுங்களாலேயும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஆயிருக்கும். நமக்கும் ஒன்றும் தெரியாம இருந்திருக்கும். பிரச்சனை பெருசாகி எல்லாம் பயந்துருப்பாங்க. இந்த ஃபங்க்ஷனை நாசாக்குறதுக்காக தான் அவளுங்க இந்த பிளானே போட்டிருக்காளுங்க. ஏதோ ஒரு விதத்துல நமக்கு தெரிய வந்தாச்சு இந்த ஃபங்க்ஷன் நிக்கணும். பயம் காட்டுறாங்களாமா, அவ பயத்துல தீய வைக்க. ஆனா ஒண்ணுங்க, இங்க நடந்தது எதுவுமே அவங்க 2 பேருக்கும் தெரியக்கூடாது. தெரிய வந்தா ரொம்ப பயந்துருவாங்க. மறுபடியும் அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்ல எடுத்த முடிவு மாதிரி ஏதாவது எடுத்துட்டாங்கன்னா இளவு அதை வேற சேர்த்து வைக்கிறதுக்கு நாம தான் பாடுபட்டாகணும். ஆமா, பண்ணாலும் பண்ணுவான். நம்ம கல்யாணத்துல இவ்வளவு பிரச்சனையா, நாம பிரியறது நல்லது அது இதுன்னு ஏதாவது அட்வைஸ் பண்ணி கல்யாணத்தையும் நிறுத்திடுவான். அதேதான் நடக்கும். அவங்க 2 பேருக்கிட்டையும் சொல்லி வச்சிருங்க. இது கொஞ்சம் கூட வெளியில லீக் அவுட் ஆகக்கூடாது. நம்ம 4 பேருக்குள்ளேயே இருக்கணும். எங்க அண்ணன் சும்மாவே யாருக்கிட்டையும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. ராஜபாண்டியை அடிச்சு கேட்டாலும் வாய் திறக்க மாட்டான். நாம 2 பேரும் யார்கிட்டயும் சொல்ல போறது கிடையாது. அதனால அவங்க 2 பேரும் பக்காவான நம்பிக்கையான ஆட்கள். அதனால தான் அவங்க கிட்ட சொல்லி நான் கூட்டிட்டு வந்தேன். சரி வாங்க, நார்மலா மூஞ்சி வச்சுக்கிங்க. நாம போய் அங்க நிப்போம். அப்புறம் நாம 2 பேரும் இவ்வளவு நேரமா எங்க போயிட்டோம் சொல்லி நோண்டி கேள்வி கேட்பாங்க. ஆமா, சரி வாங்க. வர்க்கீஸு, என்ன வர்க்கீஸு, எதையோ கூர்ந்து கவனிச்சிட்டு இருந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லல. ஆமா, இவ்வளவு நேரமா எங்க போன நீ? ஆமா, எங்க போனீங்க 2 பேரும்? 2 பேரும் என்ட்ரன்ஸ்ல நின்று பேசிட்டு இருந்தீங்க. அதை மட்டும் தான் நான் பார்த்தேன். எங்கேயோ பதட்டமா அதுக்கப்புறம் போனீங்க. எதுவும் நடந்துச்சா? இப்படி கப்புன்னு உடனே மாத்துக்கட்டுல 2 பேரும் கேள்வி கேட்டா என்னன்னு சொல்றது? என்னதான் அப்பா கூட்டாருல சின்ன பொண்ணு, நான் அங்கதான் போனேன். நிஜமாவா? ஆமா சின்ன பொண்ணு, நான் ஏன் போய் சொல்ல போறேன்? ஏதோ சைலண்டா வேலை செய்றீங்க. என்னதுன்னு மரியாதையா சொல்லிருங்க 2 பேரும். அட என்னங்க நீங்க நம்பவே மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியாம கப்பு சப்புன்னு எங்களால என்ன செய்ய முடியும்? நாங்க என்ன அவ்வளவு தைரியசாலியா? ஆமா சின்ன பொண்ணு, நாங்க 2 பேரும் பயந்தாங்கோலி. நாங்க 2 பேரும் என்ன செய்ய முடியும்? அப்படியே ஏதாவது நடந்தாலும் உன்கிட்ட வந்து சொல்லிடுவோமா? நீ வேற ஏன் மண்டையை போட்டு பிச்சுக்கிற? சரி இல்ல, பாத்துக்க. இப்பவும் என்னால உங்க 2 பேரையும் நம்ப முடியல. அட நீ வேற, தோ
இவர் மேல சத்தியமா நாங்க 2 பேரும் வேலை விஷயமா தான் போனோம். நான் அப்பாவை பார்க்க தான் போனேன். ஒண்ணுமே நடக்கல. என்னங்க பொய் சத்தியம்தான், பயப்படாதீங்க. செல்வா, நான் இப்ப நம்புறேன்ப்பா. நான் இப்ப கண்டிப்பா நம்புறேன். ஏன் இப்படி ஷாக்ல இருக்கிற? நல்லா சிரிச்சுக்கிட்டு இரு. எவ்வளவு அழகா இருக்கிற பாரு. வா பாத்திமா, எப்போ வந்த? இப்பதான்க்கா வந்தேன். உன் மாப்பிள்ள பசங்கள எங்க கூட்டிட்டு வரலையா? இல்லக்கா, வெளில தான் இருக்காங்க. இந்த பூ டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்களே, அத 2 பேரும் நின்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்படியா? சரி சரி. என்னக்கா நீங்க மட்டும் தான் கண்ணுல தென்படுறீங்க? அண்ணனையும் காணும், பிள்ளையும் காணும். அவங்க சின்ன பொண்ணு பக்கத்துல தான் இருப்பா. அவர் கூட சேர்ந்துக்கின்னு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஆமா, பொண்ணு மாப்பிள்ள நல்லா தான் இருக்காங்க. ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க தான் அதை விட நல்லா இருக்காங்க. கரெக்டா சொன்ன பாத்திமா. வசந்தியத்தை நீங்களும் வந்திருக்கீங்களா? ஆமா, பின்ன சகாயக்க வீட்டு ஃபங்க்ஷனு, நான் வராம எப்படி? உங்களுக்கு எப்படிமா பாத்திமாவை தெரியும்? பாத்திமா இப்ப எங்க தெருவில் தான் வாடகைக்கு இருக்கிறா. சொல்லலையா பாத்திமா? ஆமாக்க, நம்ம தெருவுல இருந்து காலி பண்ணி 2 வருஷமா இவங்க தெருவில் தான் வாடகைக்கு இருக்கிறேன். அப்படியாமா? நாங்க கூட நீ எங்கேயோ தூரத்துல இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு போன் போட்டு கூட்டிட்டோம். விடுங்கக்கா, பரவாயில்ல. ஆனா உங்களுக்கு பதிலா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என் வீட்டுல வந்து சொல்லிட்டு போயிட்டாங்களே, அப்புறம் என்ன? பாத்திமா, சொல்லுங்கக்கா. பொண்ணு மாப்பிள்ளைய விட அந்த ஜோடி நல்லா இருக்குல்ல? ஆமாக்கா, அத பத்தி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். சரி பாத்திமா, உன் மாப்பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு வந்தியா? எல்லாருமே குடும்பத்தோட தான் வந்தோம். வெளியில நிக்கிறாங்க. சரி பாத்திமா, வெளியில இருக்கிறவங்களையும் கூட்டிட்டு உள்ள போ. ஜூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பாடும் ஆரம்பிச்சிருவாங்க. போய் சாப்பிட்டுட்டு வாங்க. சரிக்கா. சவிதாக்கா, நான் உள்ள போறேங்க. ஆமா, போயிட்டு வா. முதல்ல அவங்க அப்பா அம்மாவை தேடி கண்டுபிடிக்கணும். சுத்தி போட சொல்லணும். வந்தவங்க போனவங்க எல்லாருமே அவங்க 2 பேரையும் தான் நல்லா இருக்கிறாங்கன்னு பாத்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட கண்ணு. இவளுக்கு என்ன முடிவே பண்ணிட்டு போறாளுவே? இந்த சோம்பேறி மாடு இருக்கே. கேட்டி, என்னம்மா? இங்க வா கொஞ்சம். வர்க்கீஸ். என்னது இது வர்க்கீஸ்? ஏன், என்ன ஆச்சு? கர்ச்சீஃப் ஏதாவது வச்சிருக்கியா? இல்லல, கர்ச்சீஃப் எடுத்துட்டு வரல. என்ன வர்க்கீஸ், அறிவில்ல உனக்கு? சுத்தி இவ்வளவு போட்டோ வீடியோ எடுக்கிறாங்களே, ஒரு கர்ச்சீஃப்ல பவுடர் எடுத்துட்டு வரதுக்கு உனக்கு தெரியாது? அம்மா தான் கிளம்புன்னு அரிச்சுக்கிட்டே இருந்தாங்க, அதனால மறந்துட்டேன்ல. இல்ல, நான் மட்டும் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு வந்துருவேன். சரி, உன்கிட்ட கர்ச்சீஃப் இருக்கா? இருக்குதா? ஆனா அதை ஏன் நீ கேக்குற? கத்தாதல, எப்படியும் உன் கர்ச்சீஃப்ல பவுடர் போட்டு தான் எடுத்துட்டு வந்திருப்பேன். கொஞ்சம் கூட. நல்லா இருக்கே கதை. சுத்தி வீடியோ போட்டோ எடுப்பாங்களே, நாம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக கர்ச்சீஃப்ல பவுடர் போட்டு எடுத்துட்டு வந்தேன். உன்கிட்ட கொடுத்துட்டு நான் என்ன பண்றது? கூடு செல்வா, நான் தான் மறந்துட்டேல. ஒரு பாதி பவுடர் நான் அடிச்சுக்கிறேன், பாதி நீ வச்சுக்க. மறந்துட்டல, அதுக்கு இதான் தண்டனை. போ. என் பவுடர் கூட கிடையாது, அது மைனிக்க பவுடர். இது மட்டும் மைனிக்கு தெரிய வந்தா என்ன வெளியில தள்ளி பூட்டிடுவாங்க கதவை. கஷ்டப்பட்டு மறைச்சு நான் பவுடர்ல கொட்டி எடுத்துட்டு வந்தா பாதி கூட பாதி போட்டு கரிச்சிப்புல தடவி வச்சிருக்கேன். அதுல எப்படி பாதி உனக்கு குடுக்குறது? இங்க நிச்சாமலாம் யாருக்கு, உனக்கா எனக்கா? நான் தானே மாப்பிள்ள. நான் நல்லா தெரிஞ்சா போதும், நீ எல்லாம் நல்லா தான் இருக்கிற, குடு. ஏன் நீ மாப்பிள்ளன்னா நீ மட்டும் தான் பவுடர் அடிச்சுட்டு வந்து இங்க நிக்கணுமா? நாங்கெல்லாம் நிக்க கூடாதா? என்னாச்சுமா, எதுக்கு கூட்ட எப்படி? ஏண்டி அறிவு கட்டவளே, பைத்தியக்காரி, நீ மாட்டுக்கு ஸ்டேஜ்ல போய் எவன் பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கிற சிரிச்சுக்கிட்டு? மா, அவர் எனக்கு தெரிஞ்சவர் தாமா, என் ஃப்ரெண்டு தாமா. ஃப்ரெண்டுனா இப்படி ஜோடி போட்டுட்டு போய் பக்கத்துல நின்னுப்பியோ? இப்ப யார் அங்க ஜோடி போட்டு நின்னுட்டு இருந்தா? 4 பேர் நாங்க ஜாலியா பேசுறதுக்குள்ள உனக்கு இங்க மூக்கு வேர்த்திருச்சா? எவ பத்த வச்சுட்டு போனவ சொல்லு, அவளுக்கு 4 வாங்கிட்டு வரேன். எம்மாடி, என்ன வண்டி நம்ம பக்கம் திரும்புது? எவனும் என்கிட்ட ஒண்ணும் சொல்லல. எனக்கு அறிவு இல்லையா? கண்ணு தெரியலையா? இருக்காது. உன்கிட்ட எவளாவது மூட்டி விட்டுருப்பா. அதனாலதான் நீ இப்படி பேசுற. இல்லன்னா இவ்வளவு நேரமா நாங்க நின்னுட்டு தான் இருந்தேன். நீ கத்தவே இல்லையே. 5 நிமிஷத்துல நவுந்துருன்னு சொல்லிட்டு நான் தான் வாய் மூடிட்டு இருந்தேன். இவ்வளவு நேரம் நீ அங்கேயே நின்னுட்டு இருப்பேன்னு எனக்கு என்ன தெரியும்? இப்ப ஸ்டேஜ் மேல நிக்கிறதுனால உனக்கு என்ன ஆயிர போகுது? போட்டோ வேற எடுத்துட்டே இருக்கானுங்களே, நீ மட்டும் அங்க போய் நின்னுட்டு இருந்து ஜோடியா போட்டோ எடுக்கிறதா? மங்கு, சவிதா தானே என் பேரு. சவிதான்னு கூட்டு தொலைஞ்சா என்ன ஆயிரும்? நான் செல்லமா பேர் வச்சு கூப்பிடுறேன். நீ ஏன் எப்ப பாரு கத்திக்கிட்டே இருக்கா? ஆமா, கத்திக்கிட்டே இருக்கிறேன். நான் பைத்தியக்காரியில. சரி, அந்த தட்டுங்களா எங்க வச்சிருக்க? என்ன தட்டு? கெஸ்டுங்களுக்கு குடுக்குறதுக்கு. அது ரூம்ல தான் இருக்கும். அக்காக்கு தெரியுமே எங்க இருக்குன்னு. அப்படியா? தங்கச்சியே தேடிட்டு தான் இருக்குதாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, நீயா மக்கள் எப்படி இருக்க? தேவையில்லாம கூட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்கப்பா. ஏங்க, இவ்வளவு தேவையில்லாம திட்டுறதுக்கு நானே பைத்தியக்காரியா? என்ன நடந்துச்சு தெரியுமா? அதோ ஸ்டேஜ் மேல ஒரு பையன் இருக்கிறானே. ஸ்டேஜ் மேல ஒரு பையன் இல்லமா, 2 பசங்க இருக்கிறாங்களே. ஐயோ, மாப்பிளைய தவிர வேற அங்க யாரு இருக்கா? ஆமா, இன்னொரு தம்பி. அவருக்கு என்ன? அந்த பையன் பக்கத்துல போய் நின்னுட்டு இருக்கா. நாம வளர்த்த மாடு. வரவங்க போறவங்க எல்லாம் நின்னு பொண்ணு மாப்பிளைய விட அவங்க நல்லா இருக்கிறாங்க, பொண்ணு மாப்பிளைய விட அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு என்கிட்டயே சொல்லிட்டு போறாங்க. எனக்கு என்ன வைத்திருச்சலாம்? இங்கேயே அடிப்படை நடத்துவாங்க போல இருக்கே. அப்படியா? மக்களே, ஒரு தடவை போய் நில்லு பாப்போம். யோ லூசாயா நீ? அதுதான் பிரச்சனைன்னு நான் இங்க சொல்லிட்டு இருக்கிறேன். போய் நில்லு, நான் பாக்குறேன்ற. இல்ல மங்கு, பொண்ணு மாப்பிளைய விட நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போறாங்களே, அதான் ஒரு ஆர்வத்துல கேட்டேன். சரியான மென்டல் குடும்பம் போல இருக்கே. இந்த மாதிரி குடும்பம் இருந்தா அவன் ஈஸியா ஏமாத்திட்டு போயிருவானே. என் முக அழகுன்னு எனக்கு தெரியும். அந்த பையனும் பாக்குறதுக்கு நல்லா அழகா தான் இருக்கிறாரு. 2 பேரும் பக்கத்துல நின்னா அவ்வளவு அழகா இருக்கிறாங்களான்னு பாக்குறதுக்கு தான்.
உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது சொல்லு. அக்கா கூட்டாங்கன்னு சொன்னல, வா போவோம். நீ போயிட்டு வா மங்கு, இன்னும் ஜூஸே கொடுக்க ஆரம்பிக்கல, நான் அவனுங்களை போய் பார்த்துட்டு வரேன். சரி. என்ன மக்களே ஜோடி அது இதுன்னு சொல்லிட்டு போறா? ஒன்னும் இல்லப்பா, நாங்க 4 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸா பேசி நின்றுருக்கோம். நான் அவர் பக்கத்துல போய் நின்றுட்டு இருந்திருக்கேன். அதை எவ்வளவு பார்த்து போய் மூட்டி விட்டுட்டு வந்துட்டா. வாடி போடின்றாலே வர்ற கோவத்துக்கு. மக்களே ஆனா பையன் நல்லா இருக்கிறான் பாக்குறதுக்கு, மூஞ்சிலே தெரியுது. ஒரு பொறாம கள்ளங்கப்படம் எதுவுமே இல்ல. ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல மக்கா, சும்மா சொன்னேன். சரி மக்கா, நீ போய் சின்ன பொண்ணு கூட நின்னுட்டு இரு, நான் போய் அந்த ஜூஸுக்காரன் என்ன பண்றான்னு பாத்துட்டு வரேன். அப்பா, அங்க ஜூஸ்காரங்க எல்லாம் யாரும் இல்ல, 2 பேருமே போயிட்டாங்க. அப்படியா மக்கா? சரி, நான் வேற யாரையாவது எடுத்துட்டு வர சொல்றேன், நீ போ. சரிப்பா. என்ன குடும்பம் இது? சை, எவ பார்த்த வேலையா இருக்கும்.